श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामं श्रीमत्तरङ्गियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வு அற மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கக்கூடிய திவ்ய கிரந்தங்களுக்கு திவ்ய பிரபந்தம் என்று திருநாமம். இவைகள் எல்லாமே வேதத்துக்கு சமமானது என்று நம்முடைய பெரியவர்கள் அறுதியிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை ஓரொரு நாளும் ஓரொரு உபன்யாசகரை கொண்டு நாம் எல்லோரும் அனுபவிக்கும்படியாக நம்முடைய ஸ்ரீ உவே பரமஹம்சேத்யாதி யதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியும் ஸ்ரீ உவே எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் சேரிட்டிஸும் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த சபையாருடைய திருவடை தாமரைகள் தான். அதற்கு மேலாக பரம காருணிகராக எழுந்துள்ளி இருக்கக்கூடிய நம் ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகள் தான். இப்படி எல்லோருக்குமாக அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு பெரியாழ்வார் திருமொழியினுடைய அனுபவத்திலே பார்க்கிற போது 10ஆம் திருமொழியான ஆத்திலிருந்து விளையாடுவோங்களை என்னும்படியான திருமொழியினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்னி போனார் என்று காட்டுகிறார்கள். ஆழ்வார்கள் ஓரொருத்தரும் ஓரோரு இடத்திலே ஊன்னி கிடப்பர்கள். அதிலே பார்க்கும்போது பெரியாழ்வாரும் ஆண்டாளும் நம்மாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்றி கிடப்பர்கள் என்று நம் பெரியவர்கள் காட்டுகிறார்கள். பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரத்திலே ஊற்றம் என்பது வாசாமகோச்சரம். நாம் சொல்லி மற்றவர்கள் அறிய வேண்டிய அவசியம் என்ன? அதிலே பார்க்கிற போது அவர் யசோதையின் நிலை எய்தி பல பாசுரங்கள் என்ன கண்ணனம் பெருமானுடைய அந்த திவ்ய சேஷ்டிதங்கள், சிறு வயதிலே அவன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விளையாட்டுக்கள், தீம்புகள், இவையெல்லாம் போரப்பொலிய கொண்டாடி அனுபவிக்கிறார். இது எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னால், கண்ணனம் பெருமான் அவனுடைய திருநக்ஷத்திரமாம் ரோஹிணி நட்சத்திரம் அவன் திருவவதரித்த அந்த திருநக்ஷத்திரத்தை நாம் கொண்டாடுகிற போது, ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தை கொண்டாடுகிற போது பெரியாழ்வார் திருமொழி ஈட்டே நாம் கொண்டாடுகிறோம். அதை சேவிப்பது வழக்கம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் யசோத பிராட்டியின் நிலையிலிருந்து கண்ணனம் பெருமானை நன்கு அனுபவித்தவர் பெரியாழ்வார் ஆகையாலே பெரியாழ்வார் திருமொழியே கொண்டு கண்ணனுடைய திருவவதார திருநாள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ ஜெயந்தியை. அப்படி பெரியாழ்வார் திருமொழியிலே கிருஷ்ணானுபவம் என்பது நன்கு நமக்கு புலப்படும்படியாக சுவையாக அமைந்திருக்கிறது. ததிமதுரம், மதுமதுரம், திராட்சாமதுரம், மதுராதபி மதுரதரா மதுராநாதஸ்ய மாதவஸ்ய கதாமதுரம் என்று காட்டப்படுகிறது. தயிர் இனிமையானது, திராட்சை இனிமையானது, தேன் இனிமையானது, இதெல்லாத்தையும் விட இனிமையானது
மதுரையம்பதியின் தலைவனாக இருக்கக்கூடிய மதுராநாதனான மாதவனான கண்ணனம்பெருமானுடைய அந்த திவ்ய சேஷ்டிதங்கள் இருக்கின்றனவே, அது மிகவும் இனிமை. அதைத்தான் காட்டுகிறார் இந்த மதுரகவி ஆழ்வார். என்னவென்னால், ஆழ்வார் தான் சொல்லுகிறார், அந்த எம்பெருமான் கட்டுண்டு கிடந்ததன் நினைத்து மோகித்து விழுகிறார். அதை பாடுகிறார், அதை யோசிக்கிறார் மதுரகவி ஆழ்வார். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் முதூரும் என்னாவுக்கே என்று காட்டுகிறார். கண்ணனுடைய திருவதாரம், கண்ணனுடைய சேட்டிதங்கள், கண்ணன் பண்ணி இருக்கக்கூடிய நவநீத சௌரியம் முதலானவை எல்லோருக்கும் இனிமையாக இருக்கக்கூடியது. அதிலும் ஆழ்வார் மிகவும் இனிமையாக நினைத்து ஈடுபட்டிருப்பது அவ்விடத்திலே. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய அந்த திவ்ய சேஷ்டிதங்களை என்னிடத்துல சில பேர் சொன்னா இனிமையா இருக்கு இனிமையா இருக்குன்னு காட்டினா, ஆனா எனக்கு இனிமையா இருக்கிறது ஆழ்வார் அப்படின்னு காட்டினார். ஆழ்வாருக்கு கண்ணன் இனிமை, ஆனால் எனக்கு ஆழ்வார் இனிமை என்று காட்டுகிறார். கண்ணனை இனிமையாக இருக்கக்கூடியது கிருஷ்ணாவதாரத்திலே எது இனிமை அப்படின்னு சொன்னால், அவன் சிறு வயதிலே பண்ணி இருக்கக்கூடிய தீம்புகள் இருக்கின்றனவே, அதுவே மிகவும் இனிமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தீம்புகளை எல்லாம் சொல்லுகிறார். கீழ்த்திருவாய் மொழியாலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம், கண்ணனம்பெருமான் குழந்தையாக இருந்து கொண்டு பலவிதமான கிரீடைகளை செய்கிறான், விளையாட்டுகளை செய்கிறான். என்ன பண்ணுகிறார்கள்? அவன் தீம்பு பண்ணுகிறான். தீம்பு பண்ணும்படியான கண்ணனம்பெருமான் ஒரு கோபிகையினுடைய இல்லத்துக்கும் போய் அவளை பாடாப்படுத்துறான் கண்ணனம்பெருமான். அவள் வைத்திருக்கக்கூடிய வெண்ணையெல்லாம் திருடி தின்கிறான் கண்ணனம்பெருமான். இப்படியெல்லாம் பலவிதமான செய்கைகளை செய்கிற கண்ணனை பார்த்து, உன் குழந்தையை உன் வீட்டுக்கு அழைத்துக்கொள், உன் குழந்தையின் தீம்பு தாங்க முடியவில்லை, என்ன பாடாப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி நேரே இந்த யசோத பிராட்டியினிடத்துல முறையிடுகிறார்கள், மன்றாடுகிறார்கள். அதைத்தான் திருமொழியாலே பார்த்திருக்கிறோம். அடுத்தது கண்ணனம்பெருமான் யவ்வன பருவத்தை அடைகிறான். யவ்வன பருவத்தை அடைந்து பெண்களோடு இட்டீடிட்டு கொண்டு விளையாடுகிறான். என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால், சிறு குழந்தையாயிருந்து பண்ணின தீம்பு. இங்கோ எதை காட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வளர்ந்துட்டான். அப்படி இருக்கிறவன் இந்த பெண்களுடைய துகிலை எடுத்துக்கொண்டு மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு அவரை கேலி பண்ணுகிறான். அந்த துணிகளையும் ஆபரணங்களையும் எடுத்துக்கொண்டு ஓடி போகிறான். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனம்பெருமானாலே நாங்கள் முடிந்தோம், நாங்கள் முடிந்தோம், நாங்கள் முடிந்தோம் என்று இந்த யசோத பிராட்டியின் இடத்துல, அப்பப்பா எங்களால முடியல, நாங்க போயிடுவோம் போல் இருக்கே, இவன் பண்ற தீம்பால நாங்க இருக்கிறதா இல்லாம போறதா, இல்லாம போயிடுவோம் போல் இருக்கே என்று அந்த யசோத பிராட்டியின் இடத்துல ஒரு பாசுரம் மூலமாக முறையிடுகிறார்கள். கண்ணனம்பெருமான் யவ்வனத்திலே தீம்பு செய்கிறான். அந்த தீம்ப சொல்லி, ஆற்றிலிருந்து விளையாடு உங்களை சேத்தால் எரிந்து வளைத்துகிலை கொண்டு காற்றின் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாத்தமும் தாரானால் இன்னுமுத்தும் வளைதிறம் பேசானால் இன்னுமுத்தும் என்கிறார்கள். அதற்கு அடுத்த பாசுரத்துல அந்த எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால், குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ எண்டிசை யோரும் இறைஞ்சி தொழுதேத்த வண்டமர் பூங்குழலார் துகில் கை கொண்டு விண்தோய் மரத்தானால் இன்னுமுத்தும் வேண்டவும் தாரானால் இன்னுமுத்தும் என்கிறார்கள். இந்த பாசுரத்துல காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னால், அவளோட அந்த பெண்களுடைய துகிலை எடுத்துக்கொண்டு துணி எடுத்துக்கொண்டு மேல போய் ஒரு மரத்தின் மீது அமர்கிறான். எப்படி என்னால், வானளாவி வளர்ந்திருக்கக்கூடிய குருந்த மரத்தின் மீது அமர்ந்து கொள்கிறான். இவாளால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி முதல் இரு பாசுரங்களாலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்னால், அந்த கண்ணனம்பெருமான் யவ்வன பருவத்திலே செய்திருக்கக்கூடிய தீன்ப முதல் இரண்டு பாசுரங்களாலே காட்டி, இவனாலே எங்கள் உயிர் போடும், நாங்கள் இருக்க முடியாது, தரிக்க முடியாது, இப்படி பண்ணிட்டு இருக்கான் இந்த கண்ணன், இருக்க விட மாட்டான் போல் இருக்கிறதே என்று காட்டுகிறார்கள். அடுத்த பாசுரத்திலே தடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வால்பத்தி ஈர்த்து படம்படு வைந்தலை மேலழ பாய்ந்துட்டு உடம்பை அசைத்தானால் இன்னுமுத்தும் உச்சியில் நின்னானால் இன்னுமுத்தும். அது பாசுரா. விரோதி நிரசன சீலத்வத்தையா ஆஸ்ரித ரக்ஷகத்வத்தையும் 3-4 பாசுரங்களாலே காட்டுகிறார்.
என்னவென்னால் கண்ணன் என்ன பண்றான், விரோதிகளை நிரசித்தான். எந்த விரோதியை நிரசித்தான் அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணனுக்கு விரோதி யாரு இல்லை, ஆசிரிதர்களுக்கு விரோதி யாரு, யார் யாரெல்லாம் கண்ணன் பெருமானுக்கு விரோதியோ அவள்லாம் ஆசிரிதர்களுக்கு விரோதி. அப்படி கண்ணன் பெருமான் தனக்கு விரோதியாக இருந்திருக்கக்கூடிய ஆசிரிதர்களுக்கும் விரோதியாக இருந்த அந்த காளியனை அழித்து ஒழித்திருக்கிறான். மடுவிலே குதித்து காளியன் நர்தனம் பண்ணினானே, அது விரோதி நிரசன சீலத்துவம். அதற்கு பிற்பாடு அதே கண்ணன் பெருமான் என்ன பண்ணினான், தேனுகனாவை செகுத்து பாங்கனி தான் எரிந்திட்ட தடம்பெரும் தோளினால் வானவர் கோன் விட வந்து மழை தடுத்து ஆனரை காத்தானால் இன்னுமுத்தும் அவை உய்ய கொண்டானால் இன்னுமுத்தும். அடுத்த பாசுரத்துல தேனுகாசுரனை அழித்த கதையை சொல்லுகிறார்கள். ஆக காளியன் அழித்தது, தேனுகன் என்னும்படியான அசுரனை அழித்தது, விழா வெறிந்த அதாவது அந்த பனங்கனி எடுத்தது, இவையெல்லாம் எதிரிகளை அழித்ததற்கு உபலட்சணம். அதைத்தான் காட்டுகிறார். அந்த எம்பெருமான் விரோதி நிரசன சீலத்துவத்தை காட்டி அதற்கு மேலே இவர்களை தன்னுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய தன்னை சேர்ந்திருக்கக்கூடிய கோபிகைகளும் கோபவிருத்தர்கள் எல்லோரையும் இந்திரன் மழை பொழிந்து கொண்டிருக்கிறான். அந்த மழையிலிருந்து காத்திருக்கிறான் கண்ணன் பெருமான். என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், அந்த கோவர்தனம் என்னும்படியான கொத்த கொடையை எடுத்து காத்தான் இல்லையா, அத்தை காட்டி இப்படி பண்ணினவனாலே விரோதி நிரசன சீலத்துவத்தோடும் ஆசிரித ரட்சகத்துவத்தோடும் இருக்கக்கூடிய உன் மகன்தான் இன்னைக்கு எங்களை பாடாப்படுத்துறான், அவனால எங்களால இருக்க முடியல என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மேலே ஒரு படி மேல போறான் எம்பெருமான். ஆசிரிதர் விரோதி நிரசன சீலத்துவம் என்ன, ஆசிரிதர் ரட்சகத்துவம் என்ன, அது மட்டுமல்ல, ஆசிரிதர்களை ரட்சித்த எம்பெருமான் ஆசிரிதர்களாலே கட்டுண்டிருந்தமையும் காட்டுகிறார். அதாவது அவன் ரட்சகனாக இருக்கிற போது நாம் பரதந்திரர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் பரதந்திரர்களாக இருக்கிற சமயத்திலே அவன் நம்மிடத்திலே தன் பாரதந்திரியத்தை காட்டுகிறான். கீழ்ப்பாசுரத்திலே காட்டப்படுவது என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணனிடத்திலே பாரதந்திரியம் காரணமாக கண்ணனை ரட்சகனாக கொண்டு அவனிடத்திலே காக்கும்படியானவர்களான கோபிமார்கள் கோபவிரதர்கள் இப்பாசுரத்தாலே ஆய்ச்சியர் சேரி அலைதயிர் பாலுண்டு பேர்த்தவர் கண்டுபிடிக்க பிடியுண்டு வெய்த்தடன் தோழினார் வெண்ணெய் கொள்மாட்டாது அங்கு அப்புண்டிருந்தானால் இன்னுமுத்தும் அடியுண்டமிழ்ந்தானால் இன்னுமுத்தும் அப்படின்னு காட்டுகிறார். இந்த பாசுரத்துல சொல்லப்படுறது என்னன்னால், ஆசிரிதர்களாலே கட்டுண்டும் அவர்கள் அடிக்கும்படியான அடிய வாங்கி கொண்டும் ஒண்ணுமே முடியாதவன போல தான் தன்னை காட்டிக்கொண்டானே, அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலே கட்டுண்டிருந்தமையை காட்டும்படியான விஷயத்தைத்தான் இப்பாசுரத்தாலே காட்டுகிறார். அதற்கு மேலே காட்டி இருக்கக்கூடிய விஷயம் அதற்கடுத்த பாசுரத்துல ஆசிரித்தருடைய ஜீவனமான தன்னை பூதனையிலிருந்து காத்து கொடுத்தல் என்று தள்ளித்தளிர் நடையிட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தினுள்ளே அவளை யுற நோக்கி கள்ளத்தினால் வந்து பேச்சு முலை உயிர் துள்ள சுவைத்தானால் இன்னுமுத்தும் துவக்கர உண்டானால் இன்னுமுத்தும். இவன் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசிரிதர்களுக்கு ஜீவனமாக இருக்கக்கூடிய தன்னை பூதனை என்னும்படியானவளிருந்து இடமிருந்து காத்து கொண்டிருக்கிறானே, அதை காட்டினார்கள் என்று காட்டப்படுகிறது. அதற்கடுத்த பாசுரத்துல தன்னை அழியமாறியும் அடியவர்கள் விஷயமாக காரியம் செய்யும் அவன் மாவலி வேள்வியில் மானுருவாய் சென்னு மூவடி தாவன்னு இறந்த இம்மானினை என்று மாவலி மூவடி என்று தன்னுடைய ஸ்வரூபம் அழியமாறியும் இந்திரனுக்காக மகாபலியினிடத்திலிருந்தே கையேந்தினானே, அத்தத்தான் 7வது பாசுரத்திலே காட்டி அப்படிப்பட்டவனாலே இன்று நாம் முடிகிறோம் என்று காட்டுகிறார்கள். 8வது பாசுரத்துல ஆசிரிதர் ஆர்த்தியை அறிந்து உதவுமவன் என்பதை எதை காட்டுகிறார்கள் அப்படின்னால், வேழம் துயர்கட விண்ணோர் பெருமானாய் ஆழிப்பணி கொண்டானால் இன்னுமுத்தும்
அதற்கு அருள் செய்தானால் இன்னுமுத்தும் என்று கஜேந்திராழ்வான ரட்சிக்கும் பொருட்டு அந்த எம்பெருமான் அறகொலைய நிலகொலைய அவன் ஆர்த்தி தீருவதற்காக அந்த ஆர்த்தியோ பெரும் ஆர்த்தியோடே துடிப்போடே இருக்கக்கூடிய அந்த கஜேந்திராழ்வான காப்பதற்காக கண்ணன் எம்பெருமான் வந்திருக்கிறானே, அதத்தான் இவ்விடத்திலே ஆஸ்ரிதர் ஆர்த்தி அறிந்து சென்னு உதவும் அவன் என்று காட்டப்படுகிறது. அடுத்த பாசுரத்துல 9வது பாசுரத்துல பூமியை உத்தரித்தவன், பூமி பிராட்டியை உத்தரித்தவன் என்னும்படியான நிலை. அப்படி ஆஸ்ரிதர்களுடைய துயரை சென்று களைபவன் தான் எங்களை துயர்படுத்தினான் என்று கீழ்ப்பாசுரத்திலே 8வது பாசுரத்திலே சொன்னார்கள். 9வது பாசுரத்துல பூமி பிராட்டிக்காக என்ன பண்ணினான்? எனத்துருவாய் இடந்த இம்மண்ணினை தானத்தே வைத்தானால் இன்னுமுத்தும் தரணி இடந்தானால் இன்னுமுத்தும் என்று இங்கே அந்த எம்பெருமான் ஒரு பன்றியின் உருகொண்டு பூமி பிராட்டியை காத்த அந்த விஷயத்தை காட்டி, அப்படிப்பட்டவன் தான் ஒரு ஸ்திரீக்காக பன்றியுருவெடுத்து இதெல்லாம் பண்ணினவன் இத்தனை ஸ்திரீகளை பாடுபடுத்துறான் அப்படின்னு சொன்னான். 10வது பாசுரத்துல சர்வ விஷயங்களிலும் உபகரித்தவன் எங்களுக்கு அபகாரங்களையே செய்கிறான் என்று இவனாலே எங்களால் வாழ முடியாது என்று சொல்லி இக்கதையை இந்த விஷயத்தை இந்த சரித்திரங்களை எல்லாம் யார் யார் அனுசந்திக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதம் ஒன்றில்லையே, எந்த குறையும் வாராது என்று தலை கட்டுகிறார். ஆக ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தமும் இப்பொழுது மேலே நேரத்தை அனுசந்தித்து ஒரு சில வார்த்தைகளை விண்ணப்பிக்கிறேன். இதுல முதல் பாசுரம் ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை என்கிற பாசுரம். இப்பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னால், அந்த எம்பெருமான் எவ்வனத்திலே பண்ணின தீம்பையெல்லாம் சொல்லி இவர்கள் இன்னுமுத்தும் என்று வாழ முடியாது என்று ஆண்ட யசோத பிராட்டியினிடத்திலே முறையிடுகிறார்கள். இதை பார்க்கிற போது நாங்களோ தனியா ஒரு இடத்துல விளையாடினோமா? இல்லை, ஏகாந்தமான ஸ்தலத்திலே விளையாடவில்லை. நாங்கள் எப்படிப்பட்ட ஸ்தலத்திலே இருந்தோம் அப்படின்னால், எல்லோருக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் ஆறு என்பது பொது சொத்து, ஒரு காமன் பிளேஸ். அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு தான் விளையாடிட்டு இருந்தோம். அப்படி சிலர் இது எங்க இடம்னு அபிமானிக்கிற நிலத்துல நாங்க விளையாடலையே, எல்லோருக்கும் சாதாரணமான பொதுவான நிலத்திலே என்றோ நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். அவ்விடத்திலே வந்து எங்களை இந்த மாதிரி பண்றானே கண்ணன். இப்படி ஏகாந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல வந்து பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எல்லோரும் வரும்படியான ஸ்தலத்துல வந்து இருக்கிறச்சே, அங்க வந்து எங்களை இந்த மாதிரி பண்றான். சேற்றால் எரிந்து வளைத்துகிலை கொண்டு சேத்தை எடுத்து வாரி அடிச்சுட்டு எங்க துணியெல்லாம் எடுத்துன்னு போயிடுறானே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். எண்ணத்துக்காக தனியான ஒரு இடத்துல இவா போலே விளையாடுறதுக்கு அப்படின்னால், ஏகாந்தமான ஸ்தலத்திலே சென்று விளையாடினால் நிச்சயம் கண்ணன் இடத்துல மாட்டின்னு முழிப்பா. எல்லோரும் இருக்கிற இடத்துல போனா அவன் லஜ்ஜப்பட்டு வரமாட்டான் அப்படின்ற எண்ணத்துல அங்க போனாலும் இவன் என்ன பண்ணினான் அப்படின்னால், அங்க வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்கிறான். விளையாடுவோங்களை எப்படிப்பட்டவர்கள்னா, நாங்கள் எங்களுக்குள்ளே விளையாடி கொண்டிருக்கிறோம். அவன் விஷயத்துக்கு வந்தோமா? அந்நிய பறைகளாக இருந்தோம், வேற விஷயத்திடத்துல தானே போனோம். அவன் கிட்ட வந்து அவன் ஜோலிக்கு நாங்க போலையே. தன் இடையாட்டம் பட்டோம் இல்ல, அவன் விளையாட்டுலயும் அவன் ஜோலிக்கோ நாங்க போனோமோ? இல்லை. ஆனால் நாங்கள் முன் தீமை செய்தோம் ஆகிலுமாமிரே. இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னா அவன் எங்களை இந்த மாதிரி பண்றதுக்கு அதுவும் பண்ணல. எங்க கண்ணால கடைக்கண்ணால் கூட அவனை கண்டுக்கல. அப்படி இருக்கிறச்சே அவன் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், சேற்றால் எரிந்து சேத்தை கொண்டு எங்கள் மீது எரிந்து விட்டான். அவன் ஸ்பர்சிக்கணும்னு சொன்னா, மத்தவா பார்க்காத போது ஸ்பர்சித்தால் ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே இந்த கண்ணன் எங்களை சேத்தை கொண்டு எரிந்தான் என்று இவர்கள் சேற்ற கொண்டு எரிந்து விட்டான். அதுக்கு மேலே அத்தோட நிறுத்தினா பரவாயில்ல, அத்தோட நிறுத்தல.
வளைதுகில் கை கொண்டு நாங்கள் குளிக்கைக்காக கழற்றி வைத்திருக்கக்கூடிய வளை முதலான ஆபரணங்களையும் துணி நாங்க உடுத்தின் இருக்கக்கூடிய அந்த உடுப்பு இவை எல்லாம் கை கொண்டு எடுத்துக்கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி காத்த காட்டிலும் மிகவும் வேகமா ஓடினான். இருக்கிறதுலே வேகமா போறது காத்து. அந்த காற்றை விட வேகமாக தொடர அகப்படாதே காற்றில் கடியனாக ஓடினான். பின்னாடி தொடர்ந்தாலா அவனை பிடிக்க முடியாத மாதிரி ஓடிவிட்டான் என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. இங்கத்தான் தன் ஜீவனத்தில் ஒன்றும் குறையாடாதபடி கொண்டால் எங்கள் ஜீவனத்தையும் கொண்டு போக வேணுமோ அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். தன் ஜீவனம் அப்படின்னால் அவனுக்கு ஜீவனம் எது? எங்கள் ஸ்பர்ஷம் பட்டிருக்கக்கூடிய வளையும் எங்கள் ஸ்பர்ஷம் பட்டிருக்கக்கூடிய இந்த துணிகள் முதலானவை இவையெல்லாம் எங்க ஸ்பர்ஷம் பட்டிருக்கு, அது அவனுக்கு ஜீவனம். அப்படி இருக்கிறச்சே எங்கள் ஜீவனம் யார்? எங்களுக்கு ஜீவன் கண்ணன். அப்படி இருக்கிறச்சே தன் ஜீவனத்தை கொண்டு சென்றவன் எங்கள் ஜீவனமான அவனையும் அவனும் சென்று விட்டானே என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இவ்விடத்திலே அவனுக்கு ஜீவன் எதுன்னா இவர்களுடைய வளையும் துகிலும். இவர்களுக்கு ஜீவனம் எது அப்படின்னு சொன்னால் அவனுடைய வடிவு. அப்போ எங்கள் ஜீவனம் அவன் ஜீவனமாக இருக்கக்கூடிய வளையையும் துகிலையும் கொண்டு சென்றான், எங்கள் ஜீவனமாக இருக்கக்கூடிய தன் வடிவையும் கொண்டு சென்றானே என்று காட்டியிருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் திருக்கோளூர் பதிகத்துல ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆழ்வாருடைய தாயார் சொல்றா என்னவென்னால், இவள் போனாள் என்று உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே என்று திருக்கோளூர் பக்கம் போயிட்டா. அப்படி போர்ச்சே இவள் எப்படி போனாள்னா தனது ஜீவனமான அந்த எம்பெருமானை தேடி போனவள் எனது ஜீவனமான தன்னை என்னிடத்திலே காட்டாமல் முகங்காட்டாமல் போய்விட்டாள். தனக்கு ஜீவனத்தை தேடிட்டு போனவோ எனக்கு ஜீவனம் இந்த பெண் பிள்ளைத்தான், அவள் என்ன விட்டுட்டு போயிட்டாளே. எனது ஜீவனத்தை எடுத்து கொண்டு போனாள், தனது ஜீவனத்தை தேடிக்கொண்டு போனாள் என்று ஆழ்வாருடைய தாயார் அங்க சொல்றார் போல இங்க இந்த பெண் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், அவன் ஜீவனமான வளையையும் துகிலையும் எடுத்து கொண்டு போனான், எங்கள் ஜீவனமான தன் வடிவை எங்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போனான் என்று காட்டியிருக்கக்கூடிய வகையா காற்றில் கடியனாய் ஓடி. இவர்கள் ஸ்பர்ஷம் இருக்கே, ஆஸ்ரித ஸ்பர்ஷம் அந்த எம்பெருமானுக்கு மிகவும் ஈடுபாடு கொடுக்கக்கூடியது, அதிலே ஈடுபட்டிருக்கிறவன். இது எங்கேருந்து தெரிகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டாள் தன் கழுத்திலே இருக்கக்கூடிய மாலையை கழற்றி எம்பெருமானுக்கு கொடுத்தனுப்பினாள். ஆனா இதெல்லாம் பெரியாழ்வாருக்கு தெரியாமலே இருந்தது. ஒரு நாள் இதை அறிந்து கொண்டாள் பெரியாழ்வார். அறிந்து கொண்டோ ஐயோ இப்படி பண்ணிட்டாளே, பெருமானுக்கு என்று வைத்திருந்த மாலையை, வடபத்திர சாயி எம்பெருமானுக்காக வைத்திருந்த மாலையை இவளோ அணிந்து கொண்டு இப்படி பண்ணுகிறாளே என்கிற வருத்தத்திலே ஒரு நாள் அவர் புஷ்ப மாலையை எடுத்துண்டு போல அந்த எம்பெருமானுக்கு, அந்த எம்பெருமான் அவருடைய ஸ்வப்னத்திலே சேவை சாதித்து புஷ்பமாலை வரவில்லையே என்று சொல்ல, நடந்ததையெல்லாம் பெரியாழ்வாரும் சொல்ல, அடுத்த நிமிஷம் பெருமான் சொன்ன வார்த்தை, அவளுடைய ஸ்பர்ஷம் பட்ட அந்த மாலையே எனக்கு உகப்பாக இருக்கிறது, அதற்கு மேற்பட வேறொன்று வேண்டாம். ஆகையாலே இதுகாரும் நீர் கொடுத்ததும் சரி, இதற்கு மேலும் கொடுக்க வேண்டிய எல்லா மாலைகளும் அவள் களைந்து சாற்றி களைந்திருக்கக்கூடிய அந்த மாலையே எனக்கு கொடும் என்று சூடி கொடுத்த சுடற்கொடி. ஏனென்றால் ஆஸ்ரித ஸ்பர்ஷம் அந்த எம்பெருமானுக்கு மிகவும் போக்கியமான ஒரு வஸ்துவாக இருக்கிறது. அதனால தான் இவர்கள் ஸ்பர்ஷம் பட்டிருக்கக்கூடிய துகிலையும் இவர்கள் ஸ்பர்ஷம் பட்டிருக்கக்கூடிய ஆபரணத்தையும் வளையையும் கொண்டு போனான் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது அகம்புக்கு. எங்கே போனான் அப்படின்னால் அவன் தன்னுடைய அகத்தை சென்று அடைந்தான். மாற்றமும் தாரானால் இன்னுமுத்து,
நாங்கள் தன் பேரை அந்த எம்பெருமான் பேரை சொல்லி அழைத்தாலா ஒரு வார்த்தை திருப்பி பேசுறது இல்ல. எங்கேயாவது பேசினானா ஒரு வார்த்தை திருப்பி பேசுறது இல்ல. மாற்றமும் தாரானால் இன்னும் முத்து, எங்கள் வளையை எடுத்து கொண்டு போனான், எங்கள் துகிலை எடுத்து கொண்டு போனான், ஆனா ஒரு வார்த்தை பேசலையே, ஒரு வார்த்தை பேசலையே என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலை. ஆக திருப்பாவை பாசுரத்துல மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்று வடிமாடம் பாசுரத்துல உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளைய பத்தி வெளியில இருக்கக்கூடியவா வாசல் திறக்கவில்லை என்னால் பரவாயில்ல, வாயையாவது திறக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதுபோல இந்த எம்பெருமான் எங்களுடைய அனைத்தையும் எடுத்து கொண்டவோனாலும் பரவாயில்ல, வாயையானும் திறக்கலாமே, வாயானும் திறக்கலாமே என்று வருத்தப்பட்டு சொல்லும்படியான வார்த்தை. வளை திறம் பேசானால் இன்னும் முத்து, தருவன் தரேன்னு சொல்லணும், ஒன்னு தரமாட்டேன்னு சொல்லணும். ஆனா வளையலெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தரேன்னு சொல்ல மாட்டேன்றான், தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றான். தன்னுடைய வீட்டை போய் மூடி சாத்தின்னு விட்டான். இவனால நாங்கள் முடிவோம் முற்றும் என்றது, நாங்கள் முடிவோம் முடிவோம் என்று காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தம், குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ எண்டிசையோரும் இறைஞ்சி தொழுதேத்த வண்டமர் பூங்குழலார் துயிலை கை கொண்டு விண்தோய் மரத்தானால் இன்னுமுத்தும் வேண்டவும் தாரானால் இன்னுமுத்தும் என்று காட்டி இருக்கக்கூடிய இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல காதுக்கு பணியாக இருக்கக்கூடிய அந்த திருவாபரணம் குண்டலமானது தோள் வரிக்கும் தாழ்ந்து கிடந்தது, குழலானது கீழ் வரிக்கும் தாழ்ந்து கிடந்தது. இது போல ஒரு அனுபவம் தான் பரகால நாயகி தான் அனுபவிக்கிறாள். திருநெடுந்தாண்டகத்திலே மின்னிலங்கு திருவுரும் பெரியதோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர்க்குழையும் காட்டி என்ன அவளுக்கும் இப்படி அந்த எம்பெருமானுடைய குண்டலமானது காதுக்கணியாக இருக்கக்கூடிய அந்த திருவாபரணம் தோள்வரையில் இருந்திருக்கக்கூடிய நிலையை காட்டுகிறாள். அதுபோலத்தான் இங்கே குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ என்று அந்த எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். அப்படி குண்டலமானது அசைய குழலானது அசைய அசைந்து அசைந்து எழுந்தொழக்கூடியவனாம் அந்த எம்பெருமான். என் திசையோரும் இறைஞ்சி தொழுது ஏத்த எட்டு திக்கிலும் உள்ளிருக்கக்கூடிய தேவ மனுஷர்களெல்லாம் இந்த எம்பெருமானை தொழுது ஏத்துகிறார்கள், தொழுது ஏத்துகிறார்கள். பரஞ்சென்னு சேர் திருவேங்கடமாமலை என்று அந்த எம்பெருமான எப்படி திருவேங்கடமாமலையிலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை மண்டிபாய் வடவேங்கடமாமலை வானவர் சந்தி செய்ய நின்னான் என்று எல்லோருமாக தொழுது ஏத்துகிறார்களோ இப்படி இந்த கண்ணனெம்பெருமான எல்லோருமாக தொழுது ஏத்துகிறார்கள். வண்டமர் பூங்குழலார் துகில் கை கொண்டு வண்டுகள் மாறாமல் பூக்களை அலங்கிருதமாக கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள் ரீங்காரம் பண்ணும்படியான பூக்களை தனக்கு அலங்கிருதமாக கொண்டிருக்கக்கூடிய அதை இட்டு வைத்த பரியட்டங்களை கொண்டு அந்த பெண் பிள்ளைகளுடைய பரியட்டங்களை அந்த துணிகளை கொண்டு பரிவட்டங்களை எல்லாம் கொண்டு எங்கே போனான்னா எடுத்துட்டு கீழே உட்காண்டா பரவாயில்ல, விண்தோய் மரத்தானால் இன்னும் முத்தும் எட்டி பிடிக்க முடியாதபடியாக நன்கு வளர்ந்திருக்கக்கூடிய குருந்த மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து நோட்டான் இந்த கண்ணன் பெருமான். இப்படி பண்றானே, இப்படி தீம்பனாக இருக்கிறானே என்று துகிலை பணித்து அருளாய் என்று அவனிடத்துல வேண்டவும் எங்களை தயவு செய்து கொடு, தயவு செய்து கொடு என்று கையை தூக்கி கேட்டாலும் கொடுப்பவனாக இல்லை, கொடுப்பவனாக இல்லை. ஏன்னா இவர்கள் தங்கள் திருமேனியிலே துணியற்று அந்த இந்த துகிலற்று இருக்கிறார்கள். அப்பொழுது தண்ணீர் கீழே தோல் வரைக்கும் நின்று இருக்கா, ரெண்டு கையும் தூக்கி கொடு கொடு கொடுன்னு கேட்கிறா. அந்த கண்ணன் பெருமான் கொடுப்பவனாக இல்லை, பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறான் இவர்களை பார்த்து. அத்தத்தான் இவனாலே நாங்கள் முடிந்தோம், என்னமா பாடுபடுத்துறான் தெரியுமா என்று எவ்வன பருவத்திலே கண்ணன் பெருமான் படுத்திய பாட்டை எல்லாம் இவ்விரண்டு பாசுரங்களாலே சொல்லி அதற்கடுத்த பாசுரத்திலே அந்த எம்பெருமான் விரோதி நிரசன சீலத்துவத்தை காட்டுகிறாள். தடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வால் பத்தி ஈர்த்து படம்படு வைந்தலை மேலழ பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்னுமுத்தும்
உச்சியில் நின்னானால் இன்னமுத்தும். அதாவது அதாவது இது எப்படிப்பட்ட பொய்கை அப்படின்னு சொன்னால் தடம்படுதாமரை பொய்கை அப்படின்னு காட்டப்படுகிறது. அதாவது இது தாமரை பொய்கையாக இருந்தது, தாமரை பொய்கையாக இருந்தது. இந்த பொய்கைனா குளம். இந்த கண்ணனும் பெருமான் காளிய நர்த்தனம் ஆடினது பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கா, யமுன நதியில காளிய நர்த்தனம் பண்ணினான். இல்லவே இல்லை. கண்ணனும் பெருமான் காளிய நர்த்தனம் பண்ணினதே ஒரு பொய்கை குளத்திலே, சிறு குளத்திலே. அந்த குளத்துல எல்லோருமாக தீர்த்தம் எடுக்கக்கூடிய அந்த குளத்துல காளியன் என்னும்படியான நாகமானது உள்ளே சென்று குடி புகுந்தது, விஷத்தை கக்கிக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த நாகம் இருக்கக்கூடிய குளம் நச்சு குளமாக மாறித்து காளியன் புகுந்த பிற்பாடு. அப்போ புகுவதற்கு முன்பாக அது நல்ல குளமாக தாமரை பொய்கையாக இருந்தது என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட தாமரை பொய்கை காளியன் புகுந்தவாறு தான் நச்சு பொய்கையானது என்று காட்டப்படுகிறது. அதனால தான் தடம்படு தாமரை பொய்கை கலக்கி, அதை அந்த பொய்கையை கலக்கி இருக்கிறான். எப்படி சென்றான் என்னால் பெரிய விசையோடு உள்ளே குதித்தான், பெரிய சப்தம் பண்ணி கொண்டு உள்ளே குதித்தான். விடம்படு நாகத்தை வால் பற்றி ஈர்த்து அந்த நாகத்தை இப்படி கலக்கினவன் அந்த நாகத்தினுடைய வாலை பற்றி ஈர்த்தான். காளியனாகிற சர்ப்பத்தை ஒரு சரக்காகவே நினைக்காமல் சட்டுன்னு குதிச்சுட்டான் அந்த பெருமான். சட்டுன்னு குடிச்சுட்டான். குதிச்சவன் அந்த வாலை பற்றி ஈர்த்தான். அடுத்தது இந்த எம்பெருமான் காளியன் மடுவுல குதிச்சுட்டான்றத கேள்வியுற்றார்கள் அவனுடைய தாயார் தகப்பனார் எல்லாரும், கோபிமார்கள் எல்லாரும். அப்படி கேள்வியுற்ற அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுகிறார்கள், பொய்கைக்கு அருகே வந்து பிணம்படும் பாந்தவத்தோட இருக்கக்கூடியவர்கள் அப்படி பிணம்படும்படியான அந்த நிலையிலே விழுந்து கிடக்கிறார்கள். அந்த எம்பெருமான் புரிஞ்சுனுட்டான், இவர்கள் நம்மை பிரிந்து பணத்தை போல ஆகிவிட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு நம்முடைய இருப்பை காட்ட வேண்டும், இருப்பை காட்ட வேண்டும் என்று அந்த படத்தை உடைய அந்த பாம்பு அந்த பாம்பின் மேலே தன்னுடைய திருவடிகளை எடுத்து வைத்து நடனமாடினான் அந்த எம்பெருமான், நர்த்தனமாடி இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படி காளையினுடைய தலையிலே இருந்து கொண்டு நர்த்தனம் ஆடினானே, அந்த நர்த்தனத்தை இந்த இடத்துல பெரியாழ்வார் என்ன காட்டுகிறார்னா, உடம்பை அசைத்தானால் இன்னுமுத்தும், உடம்பை அசைத்தானால் இன்னுமுத்தும்னு காட்டுகிறார். கண்ணன் நடனம் ஆடினா எல்லா விதமான தெய்வங்களும், எல்லா விதமான தேவாதி தேவர்களும், இந்திரரும் அரம்பையும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவன் ஆடின நடனத்தை இவர் என்ன சொல்லிட்டார் பாருங்கோ, இந்த எம்பெருமான் நடனம் ஆடினான்னு காட்டல, உடம்பை அசைத்தானால் இன்னுமுத்தும் அப்படின்னு காட்டுகிறார். என்ன உடம்பை அசைத்தானால் இன்னுமுத்தும் அப்படின்னால் அந்த காளியனுடைய குரோதத்தையும் கிளர்த்தியையும் அவன் பணங்களிலே இவன் சென்று குதித்தபடியையும் கரையில் நின்றவர்கள் கண்டார்கள். அந்த கண்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, இவன் பாம்பின் வாயிலே அகப்பட்டான், என்ன நடக்கப் போகிறதோ என்று எல்லோரும் அழிந்து விட்டோம் என்று பயந்து வயிறு பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தனக்கு ஒண்ணுமாகலே தான் சௌக்கியமா இருக்கான்னு கைய கால அசைத்து காட்டினது தான். அப்ப இவன் நடனம் ஆடினதே தான் நன்கு இருக்கிறான், தனக்கு ஒண்ணும் ஆகலைன்றதை காட்டுவதற்காக. அதனால அந்த நடனத்தை உடம்பை அசைத்தானால் இன்னுமுத்தும் என்ன, உச்சியில் நின்றானால் இன்னுமுத்தும் என்ன, அந்த காளியனுடைய உச்சியில நின்றானே, இப்படி இருக்கிற நிலை. அனுகூலர்களுடைய வயிற்றெரிச்சலை தன்னுடைய ஆட்டத்தினால் போக்கின அந்த எம்பெருமான் தன்னுடைய சேட்டிதங்களாலே எங்கள் வயிறு எரியும்படியாக பண்ணுகிறானே என்று இவர்கள் தங்களுடைய ஆற்றாமையை சொல்லுகிறார்கள். அதற்கு பிற்பாடு தேனுகன் ஆவி செகுத்து பனங்கனிதான் எரிந்திட்ட தடம்பெரும் தோளினால் வானவர் கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்னுமுத்தும், அவை உய்ய கொண்டானால் இன்னுமுத்தும். பாசுரம்
இந்த பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், தேனுகன் என்னும்படியான அசுரன், அந்த கழுதை வடிவை கொண்டிருக்கக்கூடிய அசுரனை நலிவதற்காக அவனை நலிந்தான், அவனை கண்ணனை நலிவதற்காக வந்த அந்த தேனுகன் என்னும்படியான அசுரனை அந்த எம்பெருமான் அடித்திருக்கிறான். ஆகாசத்திலே சுழற்றி வேகமாக எரிந்து பனங்கனியானது கீழே விழும்படியாக பண்ணியிருக்கிறான். அப்படிப்பட்ட தோள்கள், அழகிய தோல்வலி படைத்தவன் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்டவன் இன்றாக என்ன பண்ணுகிறான் அப்படின்னால், அதற்கு மேலே தனக்கு இடுகிற சோற்றை, தேவர்களுக்கு இடும்படியான சோற்றை மலைக்கிடுங்கோள் என்று சொன்னால், அடுத்த நிமிஷம் இந்த கோப ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணினார்கள்? அந்த அவிஷையெல்லாம் மலைக்கு இட்டார்கள், கோவர்தன மலைக்கு இட்டார்கள். அதனாலே தேவேந்திரன் கோபப்பட்டான். அப்படி அந்த அட்டுக்குவி பருப்பதமும் என்ன இப்படி அனைத்தையும் அந்த மலைக்கு இட்டாலும் கூட கோபப்பட்டான் தேவேந்திரன். தேவேந்திரன் கோபப்பட்டு இவர்களை நலிய வேண்டும் நலிய வேண்டும் நலிய வேண்டும் என்பதற்காக மழை பொழிந்திருக்கக்கூடிய நிலை கடல் போல நிறையும்படியாக மழையை பொழிந்தான். அப்பொழுது அந்த எம்பெருமான் அந்த மலை தன்னையே குடையாக எடுத்து தடுத்தான். என்ன குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் என்று அந்த எம்பெருமான ஆழ்வார் காட்டுகிறார். அதற்கு மேற்பட அந்த எம்பெருமான் குன்னு குடையாய் வெடுத்தாய் குணம் போத்தி என்று அந்த கோவர்தனம் என்னும்படியான கொத்த கொடைய அந்த எம்பெருமான் தூக்கி பிடித்தட காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார். அதற்கு மேலே அந்த எம்பெருமான் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்று காட்டியருள்கிறார் திருமங்கையாழ்வார் தானும். அதே வகையத்தான் இவ்விடத்திலே மலை தன்னையே இவன் கொடையாக எடுத்து தடுத்தான் என்று காட்டப்படுகிறது. அந்த எம்பெருமான் வானவர்கோன் விட வந்த மழை தடுத்து என்று மலையை மலையாலே தடுத்திருக்கிறான். இப்போ இந்த இடத்துல கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்கிற அந்த அனுபவம் இருக்கிறதே, அற்புதமான அனுபவம். இந்த இடத்துல கல்லெடுத்து கல்மாரி காத்தாய், மலை எடுத்து கல்மாரி காத்து, இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னால், கண்ணன் பெருமான் அந்த கல்லை ஏன் எடுத்தான்னா, அவன் இந்திரன் கல்மழை பொழிந்தான். இந்திரன் கல்ல போல அந்த மழை அமைந்திருந்தது நீர்மழையாக இருந்தாலும் அது கல்ல போல அமைந்திருந்ததாம். அதனால இவன் கல்லை எடுத்தான். இவன் நீர்மழையா பொழிந்திருந்தானே, ஆனால் நீரை எடுத்தே குடையாக பிடித்திருப்பன் அந்த கண்ணன் எம்பெருமான் என்று அந்த எம்பெருமானுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை காட்டுகிறது. அகடித கடனா சாமர்த்தியத்தை காட்டியருள்கிறார் என்று காட்டியிருக்கக்கூடிய வகையா இப்படி மலை எடுத்து கொடையாக பிடித்து அதற்கு பிற்பாடு இந்திரனுடைய கர்வத்தை அடக்கினான் அந்த எம்பெருமான். இந்திர கர்வத்தை அடக்கினவன் அதற்கு பிற்பாடு அவனுக்கு என்ன திருநாமம் ஏற்பட்டது? கோவிந்த பட்டாபிஷேகமானது ஏற்பட்டது. ஆனிரை காத்து என்பதனாலே அவனுக்கு கோவிந்தன் என்கிற பெயர் ஏற்பட்டது. அவன் பசுக்களை ரட்சிப்பவனோ அவன் கோவிந்தன் திருநாமம். அந்த திருநாமம் எதனாலே ஏற்பட்டதுன்னா, இந்த மலை எடுத்து கல்மாரி காத்ததுனால தான். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய், அப்ப கல்லையும் எடுத்தான்னா கல்மாரி காக்கைக்காக. அதனால் அவனுக்கு வந்த திருநாமம் கோவிந்தன் என்னும்படியான திருநாமம். அப்படிப்பட்ட ரக்ஷ்ய வர்க்கத்துக்கு வந்து அவர்களுடைய ஆபத்தை போக்கினவன் இன்று எங்களுடைய விரகத்தால் ஆபத்தை விளைவித்து சென்று விட்டான். எம்பெருமான் ரட்சிப்பவர்களுடைய ஆபத்தை மலை எடுத்து பிடித்து போக்கினானே, ஆனால் எங்களுடைய ஆபத்தை விரகத்தால் வந்த ஆபத்தை உருவாக்கினவனும் அவனே. அடியவர்களுடைய அந்த ஆபத்தை போக்குகைக்காக மலையை தூக்கி பிடித்தவன் தான் இன்று எங்களுக்கு விரகத்தால் வந்த ஆபத்தை உருவாக்கி சென்று விட்டான் என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை இப்பாசுரத்தாலே. அடுத்த பாசுரத்தினாலே ஆய்ச்சியர் சேரி அலைதயிர் பாலுண்டு பேர்த்தவர் கண்டுபிடிக்க பிடியுண்டு வெய்த்தடம் தோழினார் வெண்ணை கொள் மாட்டாது அங்கு ஆப்புண்டிருந்தானால் இன்னுமுத்தும் அடியுண்டு அழுதானால் இன்னுமுத்தும் என்பது பாசுரம். கீழ்ப்பாசுரத்திலே இவர்கள் அந்த எம்பெருமானுடைய ஆஸ்ரித ரக்ஷணத்தை காட்டினார்கள். அடியவர்களுக்காக
மலையையே பேர்த்து நின்று ரட்சித்தும்படியான அவனுடைய ரட்சகத்துவத்தை காட்டினார்கள். இப்பாசுரத்தாலே ஆசிரிதர்கள் கட்டுண்டு அவர்களாலே அடியுண்டு கிடந்தமையை காட்டினார்கள். அதாவது அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், நமக்கும் பாரதந்திரியம் உண்டு, அவனுக்கும் பாரதந்திரியம் உண்டு. நம்முடைய பாரதந்திரியம் அவன் விஷயத்திலே, அவனுடைய பாரதந்திரியம் அடியவர்கள் விஷயத்திலே. நம் பாரதந்திரியம் ஸ்வரூபத்தினாலே இருக்கிற பாரதந்திரியம். அந்த எம்பெருமானுடைய பாரதந்திரியம் ஆசிரிதர்கள் மேலே இருக்கக்கூடிய, ஆசிரித வத்சலனாக அவர்கள் மேலே இருக்கக்கூடிய பிரேமத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரதந்திரியம். என்ன காட்டப்படுகிறது அப்படின்னால், பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷனா என்று பர்த்தாவாலே சன்மானிக்கப்பட்டவளான சீதை என்று நம்முடைய பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அந்த ஸ்லோகத்துல அர்த்தத்தை பட்டர் காட்டுகிற போது ராமபிரான் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், பெருமான் தன்னுடைய சீதா பிராட்டியினுடைய அந்தப்புறத்திலிருந்து நேரே வெளியே செல்லுகிறான். பின்னால் சீதா பிராட்டியானவள் பெருமான துதித்துக் கொண்டே வருகிறாள். பூர்வாம் திசம் வஜ்ரதரௌ தட்சிணாம் பாதுதேயமஹா வருணஹா பश्चिमाம் மாசாம் தனேஷஸ்து உத்தரம் திசம் என்று துதித்துக் கொண்டே வருகிறாள். அப்படி துதித்த அந்த பிராட்டிய அந்த அந்தப்புறத்தின் வாசலிலே திரும்பி நின்று தன் கழுத்திலே இருக்கக்கூடிய மாலையை எடுத்து அவளுக்கு இட்டான். இது பதிசம்மானிதா சீதா, தன்னுடைய கணவனாலே சன்மானிக்கப்பட்டவளான சீதை என்று விழிக்கிறார் ரிஷி. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் காட்டினார் பட்டர். என்னவென்னால், இது அர்த்தம் இது ஏற்கனவே கிடைச்சுடுத்து. திருக்கல்யாணத்தும் போதே மாலை மாற்றல் எல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, அதனால இது சன்மானம் அல்ல, இதற்கு மேற்பட்ட சன்மானம் ஒன்று இருந்தது. என்ன பண்ணினான் எம்பெருமான்னா, அவள் இவ்வளவு தூரம் நடந்து வந்தாலே அந்த திருவடிகளை பிடித்து காலை பிடிச்சு விடுறானாம் பெருமான். இவ்வளவு தூரம் எனக்காக நடந்து வந்தியே, என்ன துதித்துக் கொண்டு நடந்து வந்தாயே என்று அவள் திருவடிகளை பிடித்து விட்டான் ராமபிரான். அப்ப இங்க ஒரு கேள்வி, இந்த பெண் பிள்ளையானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னால், அவனுக்கு பரதந்திரையாக இருக்கக்கூடியவள். அவளுடைய பாரதந்திரியம் என்ன? இங்கு பெருமான் இவள் திருவடிகளை பிடிக்கிறதா ஒரு பாரதந்திரியத்தை போலதான் தெரியுது. அப்ப அவள் பாரதந்திரியத்துக்கு இவன் பாரதந்திரியத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னால், அது ஸ்வரூபத்தினாலே வந்த பாரதந்திரியம், இது அந்த எம்பெருமானுடைய பிரணயித்வத்தினாலே வந்திருக்கக்கூடிய பாரதந்திரியம். ஆக கீழே இந்த கோபிமார்களை மலையை எடுத்து ரட்சித்தது அவருடைய ஸ்வரூப பாரதந்திரியத்திலே புகுவதனாலே இவன் மலையை எடுத்து ரட்சித்தான். அதற்கு மேலே அவர்களிடத்திலே தீம்பு செய்த அந்த எம்பெருமான், தயிரையும் பாலையும் உண்ட அந்த எம்பெருமான், அவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெண்ணையை எடுத்துக்கொண்டு அவர்களிடத்திலே மாட்டிக்கொண்டு அவர்களாலே கட்டுண்டு அவர்களிடத்திலே அடியுண்டு அழுதிருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே. சர்வேஸ்வரன் அனைத்தையும் தனக்கு சொத்தாக உடையவன், ஒண்ணுமில்லாதவனை போல திருடி தின்றான். அது மட்டுமல்லாமல் சர்வசக்தியுக்தன், அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொண்டவன், அனைத்து சக்திகளையும் கொண்டவன், அசக்தன போல இவர்களாலே கட்டுண்டு கிடந்து இவர்கள் அடிக்கும்படியான அடியுண்டு அழுது கொண்டு நின்றானே. இது எதை காட்டுகிறது அப்படின்னால், அவர்கள் மேலே இருக்கக்கூடிய பிரேமத்தினாலும் ஆசிரிதர்களிடத்திலே அவன் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஈடுபாட்டினாலும் அவனுக்கு ஒரு பாரதந்திரியம். ஆக இது ஆசிரித பாரதந்திரியம் என்று காட்டப்படுகிறது. இந்த ஆசிரித பாரதந்திரியம் சுவாதந்திரியத்தின் எல்லை நிலம், ஈஸ்வர சுவாதந்திரியத்தின் எல்லை நிலம் தான் ஆசிரித பாரதந்திரியம். அதாவது அந்த எம்பெருமான், அதாவது சுவாதந்திரியத்தால் வந்திருக்கக்கூடிய பாரதந்திரியம் என்று நம் பெரியவர்கள் காட்டி அறுதியிட்டு இருக்கிறார்கள். அவ்விடயத்தான் அலைன்னு சொன்னால் மட்டை நாட்டி, அந்த மத்தை நாட்டி அதை உடைத்து இடைச்சேரியிலே அந்த எம்பெருமான் என்ன பண்ணான், அலை தயிர் பால் உண்டு என்று தயிரையும் பாலையும் நன்கு புஜித்திருக்கிறான். அவர்கள் கடைவதற்கு மத்தை நாட்டி அதை நாட்டி உடைத்த அளவிலே அந்த தயிரையும் மட்ட வைத்த அளவிலே அந்த தயிரையும் காய்ச்சுவதற்காக வைத்திருக்கக்கூடிய பாலையும் மொத்தமா அமுது செய்து விட்டான். அதற்கு பிற்பாடு
அலைதயிர் என்றது அந்த எம்பெருமான் அபினிவேஷ அதிசயத்தாலே தன் கைகளை உள்ள விட்டானாம். தயிர் அலை தயிர் அப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தம், அவர்கள் எடுத்து வைத்து கடைவதற்காக வைத்திருந்த தயிர் என்ன காட்டப்படுகிறது. அதற்கு மேலே அலை தயிர் அப்படின்னால் இன்னொரு அர்த்தம், அந்த எம்பெருமான் அந்த தயிரை அள்ளுவதற்காக தன் கையை உள்ளே விட்டிருக்கிறான். அப்படி அந்த விட்டு அளையப்பட்ட தயிர் என்று காட்டப்படுகிறது. ஏன் கையை உள்ள விட்டான்? அப்படியே விட்டு எடுத்தா வராதா? இவ்வளவு தூரம் எடுத்தா வராதா? என்னத்துக்கு தோல் வரைக்கும் விட்டான்னால் இவ்வளவு தூரம் இந்த இடத்துல இந்த சின்ன கையால இவ்வளவு கிடைச்சா இவ்வளவுதான் கிடைக்கும் தயிர் வெண்ணையும். ஆனா தோல் வரைக்கும் விட்டா இங்கிருந்து தொடங்கி திருத்தோள்கள் வரைக்குமாக தயிர் வெண்ணையுமாவே இருக்கும். மொத்தத்தையும் நக்கி புஜித்து விடலாம் என்று காட்டினான். தாரார் தடந்தோள்கள் உள்ளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அந்த திருத்தோள்கள் இருக்கின்றனவே, தாரா தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி தோல் வரைக்கும் அந்த வெண்ணெய் பாத்திரத்து உள்ள கையை நீட்டினான் எம்பெருமான். அந்த வெண்ணைய ஆறாத வெண்ணெய் விழுங்கி அந்த வெண்ணையை விழுங்கினான். இந்த இடத்துல அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கை வரைக்கும் விட்டா அவ்வளவு கொஞ்சமா தான் கிடைக்கும், தோல் வரைக்கும் விட்டா எக்கச்சக்கமா கிடைக்கும். அதனால் தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பெரியவாச்சான் பிள்ளை காட்டுவது, தாரார் தடந்தோள்கள் உள்ளவும் கை நீட்டி, இந்த திருத்தோள்கள் தன் திருமேனியில் இருக்கும் வரை அந்த தோள்கள் வரைக்கும், அந்த திருத்தோள்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பாத்திரத்துல கைய விட்டு வெண்ணையை புஜிக்கணும்னு ஆசை. அதுபோல இந்த எம்பெருமான் தயிரை புஜித்திருக்கிறான், தயிரை புஜித்திருக்கிறான். அதற்கு பிற்பாடு பேர்த்தவர் கண்டுபிடிக்க பிடியுண்டு. இவா ஒழிஞ்சுன்றது யார் திருடுறான் அப்படின்றத நன்னா கண்டுபிடிச்சுட்டா கண்ணன் தான் திருடுறான்றத அவ கையில மாட்டினுட்டான். இது வரைக்கும் திருடினான்னா மாட்டிக்க மாட்டான், இன்னைக்கு மாட்டினுட்டான். நன்னா வசமா மாட்டினுட்டியா நீ, இப்ப உன்னை பிடிச்சு கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான யசோத கட்டின கட்டு அது ஆழ்வார் காண்பித்தார். யசோதையாலே கட்டுண்டு கிடந்தான் பரகால நாயகி என்ன, பராங்குஷ நாயகி என்ன, இவா ரெண்டு பேருமே காட்டி இருக்கிறார்கள். ஆனால் இங்கோ அந்த எம்பெரும் இதை நினைத்து எத்திரம் எத்திரம் தாயார் கட்டினதுக்கே அவர் எத்திரம் எத்திரம் எத்திரம்னு மயங்கி விழுந்தார். ஆனா இங்க மத்தவா பிடிச்சு கட்டிவிட்டா கண்ணன் பெருமான பிடிச்சு கட்டினதோடு மட்டுமல்லாமல் அந்த எம்பெருமான் என்ன அங்கு அவர்கள் கட்டுண்ட அந்த எம்பெருமான் இவ கட்டினா அப்படி கட்டுண்டு கிடந்தான். அதற்கு மேலே அவர்களிடத்திலே அடியுண்டான் எம்பெருமான், அடியுண்டு அழுதவன் என்று காட்டப்படுகிறது. அதுக்கு மேல அவன் அடிச்சுட்டா கண்ணன் பெருமானை இப்படி பண்றியேன்னு. ஆக அனுகூலர்களான அபலைகளுக்கு கட்டி வைத்து அடிக்கலாம்படியாக இருக்கக்கூடியவன் இன்று எங்களை பாராதே நின்றானே, எங்களை பாராதே நின்றானே என்று அவளுக்கு பவ்யத்தையோட இருக்கக்கூடியவன் எங்களிடத்திலே பவ்யத்தை இல்லாமல் இருக்கிறானே என்று புலம்பும்படியான பாசுரம். ஆக ஆசிரியர்கள் கட்டினா கட்டுண்டு கிடப்பான், ஆசிரியர்கள் அடித்தாலா அடியுண்டு கிடப்பான் என்று காட்டப்படுகிறது. ஒரு பெரியவர் இருந்தார், அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த எம்பெருமான தனக்குன்னு ஒரு சால கிராம மூர்த்தி தன்னுடைய வெத்தலை பொட்டியில வச்சுட்டு இருப்பார். இந்த வெத்தலை பொட்டியில வச்சுட்டு காத்தால அந்த எம்பெருமானுக்கு அனைத்தையும் அமுது செய்வித்து கண்ணு தெரியாது பாவம். அதுக்கப்புறம் வெத்தலை பொட்டியிலேயே போட்டுடுவார். அடுத்தது இந்த பார்க்கர்ச்சே அந்த சாலக்கிராம மூர்த்தியா அவர் வெத்தலை பொட்டியில வச்சுட்டு பார்க்கும் ஒன்னாத்தான் இருக்கும். இவர் அருள் செயலிலே விற்பனராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், வெத்தலைன்னு எடுத்துவார். அந்த சாலக்கிராம மூர்த்தியை பாக்குன்னு நினைச்சுட்டு வச்சுட்டு வாயில போட்டுடுவார். அப்ப கடிக்கரிச்சே தான் தெரியும், ஐயோ மூர்த்தியை நம்ம இப்படி பண்ணிட்டோமே பெருமானேன்னு சொல்லிட்டு அந்த சாலக்கிராம மூர்த்தியை எழுந்துள்ள பண்ணி அவருக்கு முழவும் நீரெல்லாம் சேர்த்து திருமஞ்சனம் பண்ணி பொட்டியில வச்சுடுவார். இப்படி தினமும் நிச்சயமும் நடந்துடுறது. இதை பார்த்தார் ஒருத்தர், அடியவர் ஒருத்தர், சுவாமி இப்படி உங்க இடத்துல பாடா பட்டு இருக்காரு அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான தயவு செய்து என்னிடத்துல கொடுத்துடும், நான் இப்படி எல்லாம் அபச்சாரப்பட மாட்டேன், கொடுத்துடும், உங்களோட வயசால இப்படி எல்லாம் நடக்கிறது, அது ஒன்றும் தப்பு இல்லை, அடிய இடத்துல அந்த எம்பெருமான கொடுப்பீரா அப்படின்னு கேட்க கொடுத்துடுறார். அடுத்தது இந்த எம்பெருமான தன்னுடைய அந்த அடியவர் என்ன பண்றார், தன்னுடைய அந்த கோவிலாழ்வாரிலேயே எழுந்துள்ள பண்ணி இருக்கிறார்.
திருவாராதனம் எல்லாம் கண்டுரள பண்ணி திருக்காப்பு சேர்த்து அன்றிரவு உறங்குகிற சமயத்திலே இந்த சாலக்கிராமமூர்த்தி இந்த அடியவரை எழுப்பி, தயவு செய்து என்னால் முடியலையே, இங்க மூச்சு முட்டுறதே, என்ன தயவு செய்து அந்த பெரியவர் இடத்துல கொண்டு விட்டுடு அப்படின்னு சொல்றார். அதே பெருமான் இடத்துல கேட்கிறார், சுவாமி உமக்கு என்ன மாதிரியான ஒரு இடம் பண்ணி வச்சிருக்கேன், அழகா பட்டு பீத்தாம்பரம் போட்டு வச்சிருக்கேன், தங்கத்தினாலே இழைச்சி வச்சிருக்கேன், இப்படி இருக்கிற இடம் உமக்கு கசக்கிறதான்னா? ஆமா கசக்கிறது, இது விலங்காக இருக்கிறது. எனக்கு எது தெரியுமா பிடிச்சிருக்கு, அவர் அருளை செயல் சொன்ன ஈர உதரத்தினாலே அவருடைய வாயிலே போட்டு என்னை மெல்லுகிற போது இருக்கக்கூடிய இனிமை இங்கே இருக்கிற போது எனக்கு கிடைக்கவில்லை, அவரிடத்திலேயே கொண்டு கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னு சொல்ல, நேரம் அந்த சாலக்கிராமமூர்த்தி ஏழப்பட்டு போய், சுவாமி உம்ம பெருமான் உம்ம இடத்துல தான் இருப்பாராம், உம்ம எச்சல் தான் என் இடத்தை விட ரொம்ப பிடிச்சிருக்கான், நீரே அந்த எம்பெருமானை எழுந்துள்ள பண்ணி கொள்ளும்னு சொன்னார். ஆக அந்த எம்பெருமானுக்கு ஆசிரித நடத்துல அவனாலே கட்டுண்டு கிடக்கை, அவனுக்கு அடிபணிந்து கிடக்கை என்பது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மகாபாரதத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த எம்பெருமானை கட்டி விடுகிறேன் என்று எல்லாரும் சொல்றச்சே, அந்த எம்பெருமானை கட்டி விடுகிறேன் அப்படின்னு ஒரு சபதம் போடுறான் ஒருத்தன். யாருன்னா துரியோதனன். அந்த துரியோதனன் என்ன பண்றான், கண்ணனை கட்டணும்னு நினைக்கிறான். தன்னுடைய அகங்காரத்தினாலே கட்ட வேண்டும் என்று நினைத்த துரியோதனால் கண்ணனம் பெருமான கட்ட முடியல. பெருமானோ விஸ்வரூபம் பண்ணினான், விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான் அவ்விடத்திலே. ஆனாலும் கூட மற்றொருத்தன் கட்டணம்னு முடிவு பண்றான். யார்னா சகதேவன். அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, உன்னை கட்ட போறேன் அப்படின்னு அவன் உட்கார்ந்துருக்கான். அப்பொழுது கண்ணனோ ஓரொரு கண்ட கண்ணன் 1000 உருகொண்டு இடுப்பிலே கையை வைத்துக் கொண்டு ஆஹான்னு சிரிக்கிறான். ஹே சகதேவா, என்னை பிடிச்சு கட்டிடு பாப்போம், என்னை பிடிச்சு கட்டிடு பாப்போம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப சகதேவனும் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து நோடுறான். உட்கார்ந்துட்டு கண்ணனன் பெருமான ஏகசிந்தா கிராகியாக கண்ணனையே தியானிக்கிறான். அப்படி தியானிக்கிற போது அவனுடைய பக்தியாலே கண்ணனை கட்டுகிறான். அப்பொழுது 1000 உருகொண்டிருக்கக்கூடிய கண்ணன் எல்லோரும் குய்யோ முயோன்னு அடிச்சுக்கிறான், என்னை ஊட்டுடு என்னை ஊட்டுடு என்னை ஊட்டுடுன்னு. என்னால் அந்த எம்பெருமான அகங்காரத்தினாலே கட்ட வேண்டும் என்று நினைத்தால் கட்ட முடியாது, பக்தியாலே கட்டிவிடலாம். அப்படி இவர்கள் அவன் மேல் இருக்கக்கூடிய பிரேமத்தினாலே கட்டுகிறார்கள், அடிக்கவும் செய்கிறார்கள். அவருடைய கட்டுக்கும் அடிக்கும் வசப்பட்டிருந்த எம்பெருமான் அகங்காரத்தினாலே கட்டுபவர்கள் கட்டிற்கு வசப்படமாட்டான் என்று காட்டப்படுகிறது. தெய்வீஹ்யேஷா குணமயி மமமாயா துரத்யா மாமைவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. நம்முடைய சம்சாரமாகிற கட்டுக்களை அவிழ்க்கக்கூடிய அந்த எம்பெருமான், அவனை பக்தியினால்தான் கட்ட முடியுமே வழிய நம்முடைய அகங்காரத்தினாலே கட்ட முடியாது என்பது காட்டியிருக்கக்கூடிய விஷயம் இப்பாசுரத்திலே. அடுத்த பாசுரத்திலே ஆசிரிதர் ஜீவனமாக இருக்கக்கூடிய தன்னை பூதனையிலிருந்து காத்து கொடுத்த அந்த சரித்திரத்தை காட்டி, அப்படிப்பட்டவன் தான் இன்றாக எங்களை பாடாக படுத்துகிறான். தள்ளி தளிர் நடையிட்டு இளம் பிள்ளையாய் அந்த எம்பெருமான் தளிர் நடையிடுகிறான். தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான் என்று தளர்ந்து நடக்கிறான். நடக்க முடியாதவனை போல இருக்கிறவன் அப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றானா, சிறு குழந்தை அப்பத்தான் நடை பழகி கொண்டிருக்கிறான். அப்படி தடுமாறி தளர் நடை இட்டு அவள் வருகிறான். இளம் பிள்ளையாய் சிறு பிள்ளையாய் முக்த சிசுவாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நடப்பதற்கு கூட பலமில்லாதவனாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான். ஆனாலும் கூட அந்த பூதனையானவள் என்ன பண்ணுகிறாள், பெத்த தாய் போல் வந்த பேச்சு என்று தாய் போல வந்திருக்கிறாள். இங்க ஒரு கேள்வி, பூதனையானவள் கண்ணனை அழிக்கணும்னு வந்திருக்கா, அவனை பெத்தவள் இல்லை, அப்படிப்பட்டவளுக்கு எப்படி பால் சுரந்தது அப்படின்னு சொன்னால், தாயை போல ஒரு வேஷம் இட்டாலே கண்ணனம் பெருமானை எடுத்து வைத்துக் கொண்டால் சுரக்காத பாலும் சுரந்து விட்டது அந்த வெண்பிள்ளைக்கு என்று காட்டப்படுகிறது. அவள் பெத்த தாய் போல் வந்தாள். ஆனால் அவள்
அவள் மனசிலே ஒரு கள்ளம் இருந்தது. என்ன கள்ளம்னா, கண்ணனை அழிக்க வேண்டும் என்கிற அந்த கள்ளம் இருந்தது. அப்படி அந்த கள்ளத்தை உணர்ந்தவன் தன் மனசுள்ளே தன்னை நலிய வந்திருக்கிறாள் இவள் என்று உள்ளத்தினுள்ளே அவளை உற நோக்கி நன்கு பார்த்தானாம் விழித்து. அடுத்தது, கள்ளத்தினால் வந்த பேச்சு முலை உயிர். அந்த பெண் பிள்ளையினுடைய கள்ளத்தினாலே வந்திருக்கக்கூடிய அந்த அரைக்கியினுடைய அந்த முலையை சுவைத்து உண்டு. அதற்கு பிற்பாடு அவளை ஸ்பர்சமர அவளை மொத்தமாக அழித்து விட்டான். ஆக ஆசிரியருக்கு நல்ஜீவனான தன்னை பூதனை கையிலே அகப்படாமல் நோக்கிக் கொண்டு உபகரித்தவன் இன்று எங்களுக்கு தன்னை தராமல் அரும்பாடுபடுத்துகிறான் என்று தாயாரிடத்துல இவர்கள் சொல்லும்படியான வார்த்தை. அடுத்த பாசுரம், தன்னை அழிய மாறியும் ஆஸ்ரிதர் காரியம் செய்யும் அவன். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, தான் அழிந்தாலும் பரவாயில்ல, ஆஸ்ரிதர்கள் நன்னார்கணம், ஆஸ்ரிதர்களுடைய காரியம் செய்ய வேணும் என்று இருக்கக்கூடியவன். என்னவென்னால், மாவலி வேள்வியில் மண்ணுருவாய் சென்னு மூவடிதாவன்னு இறந்த இம்மானினை ஓரடியிட்டு இரண்டாம் அடிதன்னிலே தாவடி இட்டானால் இன்னுமுத்தும் தழனி அளந்தானால் இன்னுமுத்தும் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். மாவலி வேள்வியில் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். மாவலி அப்படின்னு சொன்னால் மகாபலி சக்கரவர்த்தி. அவனை இந்த எம்பெருமான் என்ன கேட்கிறான், நேர மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல ஒரு சிறு உருவாய் மானுருவாய் சென்று சிறு பிள்ளையாய் செல்கிறான். அப்படி குரலுருவாய் பொல்லா குரலுருவாய் செல்கிறான் அந்த எம்பெருமான். அப்பொழுது அங்க காட்டப்பட்டிருக்கிற வகையா சின்ன பிள்ளை, இவனுக்கு சரியா பேசக்கூட தெரியாதா, மாவலி அப்படின்றான். உடனே என்னான்னு கேட்கிறான், மூவடி. இவ்வளவுதான் அந்த எம்பெருமான் கேட்கிறான். மாவலி வேள்வியில் மானுருவாய் சென்னு என்று சிறு உரு கொண்டு இந்திரனுடைய ஐஸ்வர்ய பலத்தாலே அபகரித்துக் கொண்டு, இந்திரனுடைய ஐஸ்வர்யத்தை தன்னுடைய பலத்தாலே அபகரித்துக் கொண்டான் மாவலி. அப்படிப்பட்ட மாவலியினுடைய ஒரே ஒரு நல்ல குணம் அவனிடத்தில் இருந்தது. என்னவென்னால், ஔதாரியம் என்னும்படியான ஒரு நற்குணம் அவனிடத்திலே இருந்தது. அதையே பற்றாசாக கொண்டு ஒரு கள்ளக்குரலாய் என்று வளரக்கூடிய உயர்ந்தவனான அந்த எம்பெருமான், ஆனா சிறு குழந்தையனுடைய வடிவை எடுத்துக்கொண்டு அவனை சர்வ அபகாரம் பண்ணுகைக்காக வாமன வேஷத்தை கொண்டு அந்த வடிவை கொண்டு அழகாலும் நடையழகாலும் அவனை மயக்கினான் அந்த எம்பெருமான். இப்படி அவனை அபகரித்தான், அவனுடைய சித்தாபகாரம் பண்ணினான், மனசை அபகரித்தான் என்று காட்டப்படுகிறது. மூவடிதான் என்ன இறந்த மானினை, இறந்த இம்மானினை மூவடி கொடு மாவலி அப்படின்னு உடனே மூவடி அப்படின்னு காட்டானாம் அந்த எம்பெருமான். அப்படி அந்த மாவலி நடத்திலே மூவடிமன் தாராயணக்கென்னு வேண்டி சலத்தினான். அப்படி வேண்டி சலத்தினான். அவன் சடக்கென்ன இசைந்து தருகிறான். அப்பொழுது அவன் இசைந்து தருகிற போது அந்த நீரை எடுத்து வார்க்கிறான். கமண்டலத்திலே இருக்கக்கூடிய நீரை வார்க்கிற போது நீர் வரவில்லை. ஏனென்றால் அவனுக்கு குருவாக இருந்த சுக்ராச்சாரியருக்கு தெரிஞ்சுடுத்து, வந்தவன் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னு புரிஞ்சுடுத்து. அப்படி புரிஞ்சுட்டவர் அடுத்த நிமிஷம் இவனை காப்பதற்காக ஒரு வண்டின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த கமண்டலத்தினுடைய துவாரத்தில் ஒளிஞ்சுண்டு பார்க்கிறார். அடுத்த நிமிஷம் எம்பெருமான் புரிந்து கொண்டான், இது சுக்ராச்சாரியருடைய வேலை, அதனால் தான் நீர் வரலன்னு. கொஞ்சம் சிறு தர்ப்ப புல்லை எடுத்து சுக்ராச்சாரியருடைய கண்ணை அழித்தான். அப்படி குத்தினான், அவர் கண்ணை அழித்து வெளியே வந்தார். அதற்கு மேலே நமுச்சி தடுத்தான். அவனை சுழட்டி மண் நமுச்சியை சுழட்டி அடித்தான் அந்த எம்பெருமான். அப்படி அழித்து விட்டு இப்பொழுது இதற்கு மேலே ஒரு தடையில்லை, நீ நீர் வார்ப்பாயாக என்று அந்த எம்பெருமான் அந்த நீரை பெற்று யாரை காத்தான் அப்படின்னு சொன்னால், நீரே துலகெல்லாம் நின்று அளந்தான் என்று ஒரு திருவடியால வானத்தையும்
மற்றொரு திருவடியால பூமியையும், இப்படி எல்லா லோகங்களையும் அளந்திருக்கிறான் என்ன காட்டியிருக்கக்கூடிய வகையா மண் என்கிற இது மற்ற லோகங்கள் எல்லாவற்றுக்கும் இம்மண்ணினை, மண் அப்படின்ற வார்த்தை மற்ற லோகங்கள் எல்லாவற்றுக்கும் உபலட்சணம். திருவடிக்கு கீழே இன்னொரு திருவடியால ஓரடியாலே மற்ற ஒரு அடியாலே ஓரடியிட்டு இரண்டாம் அடிதன்னிலே என்ன, அப்படி ஒரு அடியால பூமி அடைந்து இன்னொரு அடியிலே உலகம் அனைத்தையும், வானத்தில் இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய லோகங்கள் அனைத்தையும் அளந்து இப்படி தரணி அனைத்தையும் அளந்திருக்கிறான் அந்த எம்பெருமான். ஆக திருவடியின் மார்த்தவம் பாராதே ஒரு ஆசிரியனுக்காக தன்னுடைய திருவடியினுடைய பசுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த திருவடியினுடைய நிலையை பாராமல் ஒரு அடியவனுக்காக காட்டையும் மேட்டையும் அளந்திருக்கிறான். தன்னை அழிய மாறியும் ஆசிரித ரட்சணம் பண்ணினான். அதனால தான் அவனுக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று திருநாமம். உலகத்துல 3 விதமான அதிகாரிகள் உண்டு. அதமர்கள், மத்தியமர்கள், உத்தமர்கள். அதமர்கள் அப்படின்னு சொன்னால் மற்றவாளை அழிச்சு தான் வாழணும்னு நினைக்கிறவா அதமர்கள். மத்தியமர்கள்னா தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ்விக்க வேணும்னு நினைக்கிறவா. அடுத்தது உத்தமன்னா தான் அழிய மாறியும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இங்கு இவன் தான் அழிந்து இந்திரனை காக்கிறான் எங்கே சொல்றது அப்படின்னால், கருமானியாய் இறந்த கல்வனே உன்னை பிரமாணித்தார் பெத்த பேரு என்று மூவடிமன்தா என்று தன்னுடைய ஸ்வரூபம் அல்லாதது அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் தன் ஸ்வரூபத்தை அழித்துக் கொண்டு இவனுக்காக, இந்த இந்திரனுக்காக கையேந்தி நின்றானே. தான் அழிந்தால் என்ன, தன் ஸ்வரூபம் அழிந்தால் என்ன, தன் ஸ்வரூபத்தை அழித்துக் கொண்டாகிலும் இந்திரனை காக்க வேண்டும் என்று நினைத்தமை இருக்கிறதே, இதுதான் தன்னை அழியமாறியும் இந்திரனை காத்துக் கொடுத்தல். ஆக இங்க வாமனாவதார பிராசங்கிகம் எதற்காக அப்படின்னு கேட்டால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்கிற பாசுரத்திலே என்னத்துக்காக கிருஷ்ணனை சொல்லும்படியான அந்த பிரஸ்தாவத்திலே வாமனாவதார பிராசங்கிகம் என் அப்படின்னு சொன்னால், செய்யும் ஆணை தொழில்களும் ஆசிரித பட்சபாதமும் வடிவழகும் வாத்சல்யமும் அவன் ஒரு ஊருக்கு கையாளானால் போலே இவன் ஒரு நாட்டுக்காக எளியனானபடியாலும் அமைந்திருக்கையாலே சொல்கிறார்கள். அங்க ஆண்டாள் எண்ணத்துக்காக வாமனாவதார பிரஸ்தாவம் அப்படின்னு சொன்னால், செய்யும் ஆணை தொழில்கள் அடியவனுக்காக இவன் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், நமுச்சியை சுழற்றி அடித்தான், சுக்ராச்சாரியர் கண்ணை அழித்தொழித்தான், பெருமானும் கண்ணனும் பெருமானும் ஆசிரித்த விரோதிகளை அழித்திருக்கிறான். அடுத்தது ஆசிரித பக்ஷபாதம், அந்த இந்திரனுக்கு பக்ஷபாதியாக அங்க இருந்தான், பாண்டவ பக்ஷபாதியாக இங்கு கிருஷ்ணாவதாரத்திலே இருந்தான். அங்கு அந்த எம்பெருமானுடைய சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய வடிவழகு இங்க தாசாமாவிர பூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜகா பீதாம்பரதர சக்ரி சாக்ஷான் மன்மதகா என்று மன்மதனை விட அழகாக இருக்கக்கூடிய புவன சுந்தரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அழகு, அந்த இடத்துல வாத்சல்யம். என்ன வாத்சல்யம்னா, இந்திரனுடைய குற்றத்தை நற்றமாக கொண்டு அந்த வாத்சல்யம் இருக்கிறதே, அது வாத்சல்யம். இங்கு இந்த பசுவினிடத்திலே வைத்த வாத்சல்யம் என்ன, அர்ஜுனனிடத்திலே வைத்த வாத்சல்யம் என்ன, இதெல்லாம் வாத்சல்யம். அவனுடைய அஸ்தானே ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் என்று இடமல்லாத இடத்திலே காலமல்லாத காலத்திலே அவன் அன்ப வைத்தான். அந்த இடத்துல அவன் ஸ்நேகமும் வதபீதியும் இருந்தது. அந்த குத்தத்தையே கணிசியாமல் அவனுக்கு உபதேசித்து அவனுக்காக தேரோட்டினானே, அது வாத்சல்யத்தினுடைய எல்லை நிலம் அல்லவா? இவை இரண்டும் அவன் ஒரு கண்ணனம் பெருமான் ஒரு ஊருக்காக சமைந்தான். இந்த எம்பெருமான், அதாவது கண்ணனம் பெருமான் ஊருக்காக சமைந்தார் போலே இவன் இந்த வாமனாவதாரத்திலே திருவிக்கிரமாவதாரம் உலகளந்ததனாலே அந்த எம்பெருமான் ஒரு நாட்டுக்காக சமைந்தான், நாட்டுக்காக சமைந்தான் என்று காட்டப்படுகிறது. ஆக வாமனாவதாரத்துக்கா கிருஷ்ணாவதாரத்துக்கா சாமியம் இதனாலே காட்டப்படுகிறது என்று கொள்ளவனும். அடுத்த பாசுரத்திலே ஆசிரிதர் ஆர்த்தியறிந்து அவர்கள் இருக்கும் இடம் சென்று உதவுவன் என்னும்படியான பாசுரம். தாழைத்தன் ஆம்பல் தடம்பெறும் பொய்கை வாய் வாழு முதலை வலைப்பட்டு வாதிப்புண் வேழம் துயர்கட விண்ணோர் பெருமானாய்
ஆழிப்பணி கொண்டானால் இன்னுமுத்தும் அதற்கருள் செய்தானால் இன்னுமுத்தும் மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்னா கைமாவுக்கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் ஆழ்வார் காட்டுகிறார். அதாவது அந்த முதலையானது எப்படிப்பட்டது? நீரிலே மிகவும் மிகவும் பலம் பொருந்தி இருக்கக்கூடியது முதலை, நிலத்திலே பலம் பொருந்தி இருக்கக்கூடியது யானை. அப்பொழுது கரையிலே தாழைகளையும் உள்ளே குளிர்ந்த ஆம்பல் பூக்களையும் உடையதாய் இருக்கக்கூடிய மிக பெரியதாக இருக்கக்கூடிய பொய்கை, அந்த பொய்கை அதனுடைய கரையிலே எங்கிருந்து இது பொய்கை கரையானா? ஆமாம், பொய்கை கரைத்தான். அப்படிப்பட்ட பொய்கை அப்படின்னால் மொய்மாம் பூம்பொழில் பொய்கை, புஷ்பம் நிறைந்திருக்கக்கூடிய ஆம்பல் புஷ்பங்கள் இருக்கக்கூடிய அந்த பொய்கை, அந்த பொய்கையிலே இருக்கக்கூடிய தாமரை பொய்கையாகவும் இருக்கிறது. வெளியில இந்த புஷ்பங்கள், தாமரை புஷ்பங்கள் இவையெல்லாம் எடுத்து பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேணும் என்று இந்த தாமரையை நெருங்கி அந்த பூத்து கிடக்கிறதை கண்டு பறிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது உள்ளே ஒரு துஷ்ட சத்துவமாக இருக்கக்கூடிய முதலை இருக்கிறது என்பதை அறியாத கஜேந்திராழ்வான் அங்கே செல்லுகிறான். அப்படி வாழும் முதலை வலைப்பட்டு அந்த முதலையாலே பிடிக்கப்பட்டு என்னைக்குத்தான் ஒரு யானை வருது, நம்ம சாபம் போறதுன்னு அந்த முதலை காத்துட்டு இருக்கு. அப்பொழுது கஜேந்திராழ்வான் வந்தானாம். அடுத்தது முதலையானது அவனுடைய திருவடிகளை பற்றி இழுக்கிறது. அப்படி அந்த வாதிப்புண் வேழம் துயர்கடா என்று கஜ ஆகர்ஷத்தே தீரே கிரகாகர்ஷத்தே ஜலே என்று அந்த யானையானது பூமியிலே மிகவும் பலம் பெற்றதாகவும் இந்த முதலையானது நீரிலே பலம் பெற்றதாகவும் இருக்கிறது. இப்படி ஒன்று மற்றொன்றை இழுத்து கொண்டு கிடக்க அப்பொழுது இந்த யானையானது ஆதிமூலமே மூலமூலேத்தி என்று தன்னுடைய கைகளை தூக்கி உயர்த்த தூக்கி சொல்லுகிறதாம் அந்த எம்பெருமான பார்த்து. அந்த எம்பெருமான் அரகுலைய நிறகுலைய ஓடி வந்தான். தொழும் காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரடரை நீக்காய் என்று கஜேந்திராழ்வான் கதற அந்த எம்பெருமான் வந்தானாம். களிறு காதல் களிறு தொழும் காதல் களிறு, அவனே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டு தொழும்படியான காதல் களிறு, அதை அந்த எம்பெருமான் காப்பதற்காக அந்த பூவின் செவ்வி அழிவதற்கு முன்னாலே அதை சென்று காக்க வேணும் என்று ஆசிரிதன் இருக்கும் இடம் தேடி வந்தவன். அதைத்தான் விண்ணோர் பெருமானாய் ஆழி பணி கொண்டான். பரவத்தை விட்டுட்டு நேரங்கி இறங்கி வந்தான். அரகுலைய நிலகுலைய வந்திருக்கக்கூடியவன், ஆயர் வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்த கஜேந்திராழ்வானுக்காக பெரிய திருவடி மேலே ஆகர்ஷித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறான் என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை. அவன் கையிலே பூவை எடுத்து பெருமான் திருவடியில இட்ட பிற்பாடுதான் அந்த கஜேந்திராழ்வானுக்கு துக்கம் குறைஞ்சது. கஜேந்திராழ்வானுக்கு துக்கம் தன் உயிர் பறிக்கப்படுகிறதே என்பதா? இல்லவே இல்லை. என்ன துக்கம்னா அந்த பூவினுடைய செவ்வி மாறுவதற்கு முன்னாலே பெருமானுக்கு அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேணுமே, அந்த கைங்கரியம் தடைபடுகிறதே என்கிற துக்கம். அந்த துக்கத்தை போக்கினான். ஒரு கேள்வி, பெருமான் பர்வதத்திலே இருந்து கொண்டே சங்கல்ப மாத்திரத்திலேயே இந்த அடியவனுடைய துயர்கள் தீரக்கடவதுன்னு நினைச்சிருந்தானே, ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த துயர் தீர்ந்து விடாதோ? என்னத்துக்காக இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு சொன்னால் அடியவர்கள் துயர் பட்டார்களேயானால் அவனை அழைப்பது எதற்காக? இதை சாக்காக வைத்து அந்த எம்பெருமானை அனுபவிக்கலாமே என்பதற்காக. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை அனைத்தையும் தன் சங்கல்பத்தாலே செய்யும் அவன் அடியவர்களுக்கு முகம் கொடுக்கைக்காக அவர்களுக்கு சிறு துன்பம் நேர்ந்தாலும் ஓடிப்போய் அருள் செய்கிறான் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதைத்தான் அதற்கு அருள் செய்தான். அதாவது அதற்கு அருள் செய்தான், கைமாவுக்கு அருள் செய்தவன் என்று ஆழ்வார் காட்டினார் போலே கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி,
இதுக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன தொடர்பு, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணாவதாரத்துக்கு இதுக்கும் தொடர்பு வேறொன்னும் இல்ல, ஆழ்வார் திருவாக்கு. ஆழ்வார் திருவாக்கு என்ன திருவாக்கு அப்படின்னு சொன்னால், கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் ஆழ்வார் காட்டினார். கண்ணன் தான் கஜேந்திர ஆழ்வான காப்பாத்தினான். அதனால இது கிருஷ்ணாவதாரத்திலே இந்த பிரஸ்தாவம் ஒன்றும் குறையில்லை என்று காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இத்தால் ஆஸ்ரிதனுடைய ஆர்த்தி தீருவதற்காக ரட்சித்தவன் எங்கள் ஆர்த்தியை களைவதற்காக எங்களுக்கு ஆர்த்தியை கொடுத்து விட்டு போய்விட்டான் என்று, துடிப்பை கொடுத்து விட்டு போய்விட்டான் என்று காட்டுகிறார்கள். அதற்கு பிற்பாடு பூமியை உத்தரித்தவன் என்று காட்டப்பட்டிருக்கிற வகையா, வானத்தெழுந்த மழை முகில் போல் எங்கும் காணத்து மேய்ந்து கழித்து விளையாடி ஏனத்துருவாய் இடந்த இம்மண்ணினை தானத்தே வைத்தானால் இன்னுமுத்தும் தரணி இடந்தானால் இன்னுமுத்தும் என்று காட்டியிருக்கிற பாசுரம். ஆகாசத்திலே நீர் கொண்டு எழுந்தார் போலே காளமேகத்தை போல இருக்கக்கூடிய கருத்த திருமேனி அந்த எம்பெருமான். அந்த கருத்த திருமேனியுடைய எம்பெருமான் எங்கும் காணத்து மேய்ந்து காட்டிலே எல்லா இடத்திலும் பயம் இல்லாமல் சுற்றித் திரிந்து கழித்து விளையாடி ஜாத்தியுச்சிதமான கர்வத்தோடே எல்லா இடத்திலும் திரிந்து விளையாடி ஏனத்துருவாய் 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 ஈனச் சொல்லா இனுமாக இருக்கிற வெய்யமுட்டும் ஏனத்துருவாய் இடந்தபிரான் என்று சொல்லப்படுகிற அந்த ஏனத்துருவாக அந்த பன்றியின் உருகொண்டு வராக ரூபத்தோட இருக்கக்கூடியவன் இடந்த அந்த எம்பெருமான் இடந்திருக்கிறான். ஏனத்துருவாய் இடந்த இம்மண்ணினை தானத்தே வைத்தானால் இன்னுமுத்து. தன்னுடைய இந்த மண்ணானது என்ன ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், பிரளயத்திலே ஆபத்திலே சொல்ல மூழ்க போகிற மண்ணை தான் எடுத்து தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான். அந்த பூமியை ரட்சித்தான் எம்பெருமான். பிரளயமாகிற ஆபத்திலே ஒரு பூமி பிராட்டிக்காக, ஒரு பெண் பிள்ளைக்காக ஏனத்துருவாய் வந்தவன் எங்கள் இவ்வளவு பெண் பிள்ளைகளுடைய விரக பிரளயத்திலே தள்ளிவிட்டு போய்விட்டான். ஒரு பெண் பிள்ளையை பிரளயத்தில் இருந்து காப்பாற்றினவன் இவ்வளவு பெண் பிள்ளைகளையும் விரகமாகிற பிரளயத்திலே தள்ளி போனானே என்று புலம்புகிறார்கள். இப்படி காட்டி சர்வ விஷயங்களிலும் எல்லோருக்கும் உபகரித்தவனான அந்த எம்பெருமான் எங்களிடத்திலே அபகாரங்களை செய்கிறானே, நாங்கள் எப்படி வாழ்வோம் ஜீவிப்போம் என்று காட்டியிருக்கிற பாசுரா பலஞ்சொல்லும் பாசுரம். அங்கமல கண்ணன் அங்கமல கண்ணன் தன்னை யசோதைக்கு மங்கை நல்லார்கள் தாம் வந்து முறைப்பட்ட அங்கவர் சொல்லை புதுவைக்கோன் பட்டன் சொல் இங்கிவை வல்லவர்க்கு ஏதம் ஒன்றில்லையே. அங்கமல கண்ணன் தன்னை சிகப்பாக அழகாக தாமரையைப் போலே, சிவந்த தாமரையைப் போலே திருமுகம் மண்டலம் கொண்டிருக்கக்கூடியவன். அப்படி தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவன், புண்டரீகாட்சனாக இருக்கிறவன். கிமர்த்தம் புண்டரீகாட்சா புக்தம் ரிஷலபோஜனம் என்று எல்லோரும் அவனை புண்டரீகாட்சனாக பார்த்திருக்கிறார்கள். க ஸ்ரீஹி ஸ்ரீயா புண்டரீக நயனஹா என்று தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவன். கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் என்று அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரன் ரஞ்சினோமே என்று தாமரை போலே திருமேனியும் தாமரை போலே திருக்கைகளும் தாமரை போலே கண்களும் திருவடி தாமரைகளுமாக அனைத்தும் தாமரைகளாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கிறானே. அப்படிப்பட்ட கண்ணன் தன்னை அசோதைக்கு தாயாரான யசோத பிராட்டி நடத்திலே ஸ்ரீ கண்ணன் அளவிலே சிநேகிதிகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அங்கு வந்து முறைப்பட்ட அந்த கண்ணனெம்பெருமான் இருக்கக்கூடிய அவன் இருக்கிற திருமாளிகையிலே வந்து முறைப்பட்ட அவனை பத்தி சொல்லி இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லை புதுவைக்கோன் அதாவது மங்கை நல்லார் ஆனவர்கள் தாம் அந்த அங்கமல கண்ணன் தன்னை பற்ற அங்கு வந்து அசோதிக்கு முன் முறைப்பட்ட இந்த சொல்லை புதுவைக்கோன் பட்டன் சொல்லாக இருக்கக்கூடிய இந்த வில்லிபுத்தூருக்கு நிர்வாகராக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை யார் யார் கற்று சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை, ஒரு பொல்லாங்கும் இல்லை, பொல்லாங்கும் இல்லை என்று சொல்லி இந்த பதிகட்ட தலை கட்டுகிறார். ஆக இப்பதிகத்தினாலே காட்டப்பட்டிருக்கிற வகையா இந்த இடத்துல
கண்ணன் எம்பெருமானுடைய சேட்டித்ததை காட்டினார். அதற்கு மேலே அந்த எம்பெருமான் ஓங்கி உலகளர்ந்த உத்தமன்னு சொல்லுகிற போது அதுவும் கிருஷ்ணாவதாரத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்று காட்டப்பட்டது. அதற்கு மேலே கஜேந்திராழ்வான காத்து கொடுத்தானே, அது எப்படி கிருஷ்ணாவதாரம்னா கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் என்கையாலே அதுக்கும் கிருஷ்ணாவதாரத்தை சொல்ல தடையில்லை. அதற்கு மேலே இந்த எம்பெருமான் ஏனத்துருவாய் இடந்த இம்மண்ணினை என்று தானத்தே வைத்தானால் என்று இந்த எம்பெருமான் வராகாவதாரம் பண்ணினானே, அதை எப்படி கிருஷ்ணாவதாரத்துக்கு சமமாக சொல்லுவதுன்னா, கோவிந்தன்ற திருநாமம் பூமியை ரட்சிக்கிறவனுக்கும் கோவிந்தன்னு தான் திருநாமம், வாக்க ரட்சிக்கிறவனுக்கும் கோவிந்தன்னு தான் திருநாமம், பசுவை ரட்சிக்கிறவனுக்கும் கோவிந்தன் தான் திருநாமம். அங்க பூமியையும் வாக்கையும் ரட்சித்து கொடுத்தவன் யார் அப்படின்னால் இந்த வராகாவதார தெம்பெருமான். பூமி பிராட்டிய ரட்சித்தான், வாக்க ரட்சித்தான், வராக சரம ஸ்லோகத்தாலே வாக்க ரட்சித்தான். இங்க கண்ணன் பெருமான் பசுவையும் வாக்கையும் ரட்சித்து கொடுத்தான். எப்படி என்னால் பசுவை ரட்சித்தது எப்படி அப்படின்னால் பசுக்கள் அனைத்தையும் மேய்த்து ரட்சித்தான், அது பிரசித்தம். வாக்க ரட்சித்தது பகவத்கீதை என்ன, அதற்கு மேலே சரமஸ்லோகார்த்தம் என்ன, இதை சொல்லி வேதாந்த வாக்கை ரட்சித்தான். அப்ப இங்கேயும் பூமியையும் இங்க பசுவையும் வாக்கையும் ரட்சித்தான், அங்க பூமி வாக்கியை ரட்சித்தான். இருவருமே கோவிந்தர்கள். ஆகையாலே இந்த கோவிந்தனுக்கு அந்த கோவிந்தனை சொல்ல தட்டில்லை என்னே கொள்ள வேண்டும். இப்படி கிருஷ்ணாவதாரத் அனுபவத்தை இவ்விடத்திலே இங்க விண்ணப்பிக்க வேணும் என்று இந்த எம்மோபி சபையார் என்ன, அதற்கு மேற்பட நம்முடைய ஸ்ரீ சுவாமி என்ன, அவருடைய வார்த்தைகளை அவருடைய ஆணைய சிரமேற்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை விண்ணப்பித்திருக்கிறேன். இதுல குத்தங்குறைகள் இருந்தால் அடியேன சமிக்க வேணும்படியான பிரார்த்தனையோடு நரோருத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்